ஒரு ட்ரேடுக்கு போனேன்னா 10,000 ரூபா வந்ததுன்னா போதும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக் வந்து நான் 100க்கு வாங்கி இந்த கேஸில் வந்து நம்ம 112ன்னு சொன்னோம் இல்லையா, அது 150 போனாலும் சரி, 200 போனாலும் சரி, 500 போனாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். 1,00,000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து 1,12,000 வந்ததுன்னா நான் வெளில வந்துடுவேன். ஏன் அப்படின்னதுன்னா, அந்த 12,000 இருக்கு இல்லையா, இந்த 12,000ங்கிறது வந்து ஷார்ட் டேர்மில் நடக்கக்கூடியது. அந்த 12,000க்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 15%. எனி எஃப்எம்சிஜி எப்படி இருந்தாலும், ரெசெஷனாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு சோப்பு, பேஸ்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க, அது வந்து ஒரு 15-20% ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை ஹோல்டு பண்ணலாம். மார்க்கெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தடவை கொடுக்கும், ஒரு தடவை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது. அதனால் எப்படி வந்து ஒரு கெயினை நீங்கள் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறீங்களோ, லாஸையும் சந்தோஷமாக புக் பண்ண தெரியணும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். இன்வெஸ்டர்ஸில் பலவிதமான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கேன், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நாலேஜ் இருந்து பண்ணுறனோ இல்லை இல்லாமல் பண்ணுறனோ. இதில் இன்வெஸ்டரில் பல வகையான இன்வெஸ்டர்ஸில் நான் என்ன மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு என்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? இப்போ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து மோர் ஆஃப் அ ட்ரேடர்ஸ். அவங்க வந்து அன்றைக்கே வந்து பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வீக்லி தர்ஸ்டே அன்றைக்கி அதை பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க, அல்லது மந்த்லி இருக்கக்கூடிய லாஸ்ட் தர்ஸ்டே ஆஃப் எவ்ரி மந்த் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறவங்க. இவங்க எல்லாமே ரொம்ப ஷார்ட் லிவ்டு. இந்த மாதிரி இதில் வந்து பணம் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணுறாங்க. அடுத்த செட் ஆஃப் பீப்புள் வந்து இல்லை, எனக்கு வந்து ட்ரேடிங்லாம் வேண்டாம், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் தே டோன்ட் வாண்ட் டு ஹோல்ட் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். நான் வந்து ஒரு ஸ்டாக் வாங்குவேன், அந்த ஸ்டாக் வந்து த மொமெண்ட் ஹிட்ஸ் ஒரு 12%, 13%. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 1,00,000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து 1,12,000 வந்ததுன்னா நான் வெளில வந்துடுவேன். ஏன் அப்படின்னதுன்னா, அந்த 12,000 இருக்கு இல்லையா, இந்த 12,000ங்கிறது வந்து ஷார்ட் டேர்மில் நடக்கக்கூடியது. அந்த 12,000க்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 15%. ஸோ 12,000க்கு 15% நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 1,800 ரூபா. ஓகே, ஸோ 12,000 மைனஸ் 1,200 10,200 ரூபா. ஸோ எனக்கு வந்து ஒரு ட்ரேடுக்கு போனேன்னா 10,000 ரூபா வந்ததுன்னா போதும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக் வந்து நான் 100க்கு வாங்கி இந்த கேஸில் வந்து நம்ம 112ன்னு சொன்னோம் இல்லையா, அது 150 போனாலும் சரி, 200 போனாலும் சரி, 500 போனாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். பிகாஸ் அவங்களோட இதுவே வந்து 12% மினிமம் ஷார்ட் டேர்ம்லங்கும்போது, எனக்கு வந்து ஒரு ட்ரேடு போனோன்னா நெட் ஆஃப் ஆல் த டேக்ஸஸ் வந்து எனக்கு 10% வரணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோள். இது வந்து அந்த ஃபஸ்ட்லேருந்து இந்த செகண்ட் வெர்ஷன். தேர்ட் வெர்ஷன் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அஸ் லாங் அஸ் ஐ எம் மேக்கிங் 15-20% வந்து ஐ எம் ஹாப்பி. அதை வந்து நான் வந்து கண்டினியூஸாக ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது வந்து அதை விற்கணுங்கிற எண்ணமே கிடையாது. இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்னென்னா, நான் வாங்குவேன், வாங்கிட்டு இயர் எண்டில் எதெல்லாம் லாபத்தில் இருக்கோ அந்த லாபத்தை எடுத்து லாபத்தை விற்று நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிப்பேன். ஸோ தட் வந்து அட்லீஸ்ட் என்னுடைய ரிஸ்க்கை நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். அதை ஐ புட் இட் இன்டு த சேஃப்டி, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ அல்லது ஒரு கோல்டாக ஏதோ ஒன்று வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்ம எதில் இருக்கோம், அது ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட் இருக்குது. நம்ம முதல்ல நம்ம என்ன மாதிரியான ஆளுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஸ்கில் செட்டை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்ஸை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், நல்ல ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிட்டேன், ஓரளவு நல்ல வால்யூமில் வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த ஸ்டாக்ஸை எப்போ விற்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியாத ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸும் அதில் தான் இருக்குது. ஒரு ஸ்டாக்கை விற்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, அது வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு ஸ்டாக்கை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எனி ஸ்டாக் அது வந்த உடனே சில ஸ்டாக்ஸ் என்ன ஆகும்னா எடுத்த உடனே பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிடும். சில ஸ்டாக்ஸ் வந்து நத்த மாதிரி அப்படியே இருக்கும், அது மூவே ஆகாது. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தோன்னா அது அதுக்கப்புறம் பயங்கரமாக காம்பவுண்ட் ஆகும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னதுன்னா யூ ஆர் இன்டைரக்ட்லி பையிங் அ கம்பெனி. நான் ஒரு கம்பெனி வாங்குகிறேன், இந்த கம்பெனி கண்டிப்பாக வெதர் ரெயின் ஆர் ஷைன் ஆர் கோவிட் எதாக இருந்தாலும் இந்த கம்பெனி வில் சஸ்டைன் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்சிஜி, எனி எஃப்எம்சிஜி எப்படி இருந்தாலும், ரெசெஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு சோப்பு, பேஸ்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நீங்கள் ஹோல்டு பண்ணீங்க, அது வந்து ஒரு 15-20% ஹோல்டு ஆகிட்டு இருந்ததுன்னா, ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை ஹோல்டு பண்ணலாம். நீங்கள் வந்து ஓகேப்பா இவ்வளோ தூரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விற்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன், இன்றைக்கி வந்து அதோடைய வேல்யூ வந்து 3 லட்ச ரூபாய் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 1 லட்ச ரூபாய்க்கான ஸ்டாக்கை விற்றுடுறேன். ஓகே, விற்று எடுத்துகிட்டு போயிட்டேன்னா என் மைண்டில் வந்து அந்த ஸ்டாக்ஸ் நாளைக்கு மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தே ஹோல்ட் இட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். பிகாஸ் அவங்கள பொறுத்தவரையும் தே டுக் மணி, அதனால் மேலே போனாலும் கீழே போனாலுங்கிறது இப்படி இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் நீங்கள் சொன்ன மாதிரி எப்போ விற்கணும்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சார் இது வாங்குகிறேன், எனக்கு வந்து ஒரு ஸ்டாக் எடுத்தேன்னா அட்லீஸ்ட் வந்து டபுள் அல்லது ட்ரிபிள், அது எப்போ அச்சீவ் பண்ணுமோ அதை நான் வந்து பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ விற்கிறது எப்போ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ஆன்சர் கிடையாது. அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய தேவைகளை பொறுத்து தான் மாறும். தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இதுக்கப்புறமா இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நல்ல ஒரு இதில் இருக்குது, இந்த டைமில் எக்ஸிட் ஆகணும்னாக்கா ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை நான் இன்னும் வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறமா ஒரு பெரிய டவுன் ஃபால் ஆகிடுது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக வேறு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெட் அஸ் அஸ்யூம் ஒரு 1000 ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க ஒரு எக்ஸ் கம்பெனியுடையது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா, லெட் அஸ் அஸ்யூம் அந்த ஷேர் நீங்கள் வாங்கின உங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 200 ருபீஸ் உங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ், இன்றைக்கி அதோடைய ரேட் வந்து 500 ருபீஸ். இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா, இந்த 500 வந்து வில் கோ டு 600 அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் 500லேருந்து 520 போயிட்டு 500 கீழே 500 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இருக்கக்கூடிய குவான்டிட்டியில் 10% ஆர் 20% விற்றுடுங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினதுன்னா இன்னொரு 10% நீங்கள் வந்து விற்கலாம், அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னது இருந்ததுன்னா. ஸோ இந்த அதாவது என்ன சொல்லணும்னா, நம்ம விற்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டோமா கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க, அதேமாதிரி வாங்கிறதுனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். அந்த மாதிரி பண்ணோன்னா வில் ஹேவ் அ பெட்டர் ஆவரேஜ், அது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு நார்மல் ட்ரேடிங்க்கும் ஒரு டிஃபென்ஸ் ட்ரேடிங்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ்? இப்போ ஒரு டிஃபென்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத எதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கலாம் சார்? இப்போ வந்து பார்த்தோன்னா சில கம்பெனிஸ், அதாவது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், இந்த மாதிரியான கம்பெனி வந்து பார்த்தோன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மார்க்கெட் வந்து அதிகமாக விழாது. ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா அந்த ரிசல்ட் வர்ற சமயத்தில் கொஞ்சம் ஸ்விங் ஆகும். ஸோ இன்ஃபோசிஸ் மாதிரியான ஸ்டாக்ஸ். ஸோ ஜென்ரலாக இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஒரு ஐடியில் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டேபிள் ஸ்டாக்ஸாக இருக்கும். பேங்க்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இதாக இருக்கும். அப்புறமா ஒரு ஐடிசி, அப்புறம் யூனிலீவர், இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. மார்க்கெட் பயங்கரமாக கீழே நெஸ்லே பயங்கரமாக கீழே விழுந்தால் கூட, ஒரு இன்றைக்கி வந்து ஒரு 10% விழுந்தால் கூட அது 2%, 3% தான் விழும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஸ்டாக் ஆர் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து என்ன கொடுக்குன்னா, உங்களுக்கு வந்து கீழே வந்து இறங்கும்போது டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதே சமயத்தில் இது வந்து மேலே போகாது. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா கோர் அண்ட் சேட்டிலைட் அப்படிம்பாங்க. கோர் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டிஃபென்சிவ், அட் எனி காஸ்ட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வைக்க மாட்டேன். சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கோரில் இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க், எனி பிஎஸ்சி பேங்க், அது வந்து சேட்டலைட்டில் இருக்கும். இந்த சேட்டலைட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மொமெண்டம் இருந்ததுன்னா அதில் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ தட் அதில் வந்து கொஞ்சம் பணத்தை வந்து எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியும் பண்ணுறாங்க சில பேர். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ், இதில் நான் இந்த ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணிட்டேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறப்போ ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்குறோம், டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி அப்படி இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்டாக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுது அப்படிங்கிறப்போ என்ன டெக்னிக்ஸ் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்க்க வேண்டியது இருக்குது? இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயங்கள் இந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனலைஸை தாண்டி இந்த ஒரு விஷயம் கம்பல்சரி பாருங்கள் அப்படின்னு? அது கம்பெனி டெப்டாக இருக்கலாம், இல்லை கம்பெனியோட க்ரோத்தாக இருக்கலாம், ப்ரீவியஸ் அவங்களோட ட்ராவலிங்காக இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னா இது கம்பல்சரி பாருங்கள் அப்படின்னா எது சார்? கண்டிப்பாக வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய குவாலிட்டி. இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ப்ரமோட்டர் அவர் வந்து விருப்பப்படுறாருங்கிறதுக்காக எக்ஸிஸ்டிங் லைன் ஆஃப் பிஸ்னஸ்லேருந்து கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு பிஸ்னஸில் வந்து மணி அலோகேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எங்கே மணி வந்து அலோகேட் பண்ணுறாங்கன்னு. ஸோ என்னத்துக்கு இவங்களுடைய லைன் வேறு, இன்னொரு லைன் எதுக்காக அங்கே போகணும்? ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து
இட் டெல்ஸ் யூ த அந்த ஒரு ப்ரமோட்டருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பாக நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து எப்படி கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கு, இதில் ஏதாவது இந்த மால் ப்ராக்டிஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மாட்டுறாங்களா, அல்லது எப்பயாவது செபி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு, நீங்கள் கொஞ்சம் சரியாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்டு தேர்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மார்க்கெட்டில் லீடராக இருக்காங்களா, மார்க்கெட் முன்னாடி லீடராக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் இது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் சேஞ்சஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. அந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோக்கியா இருக்கு இல்லையா, நோக்கியா வந்து மொபைல் ஃபோனில் அவங்க தான் வந்து கொடி கட்டி பறந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சாம்சங் அண்டு ஆப்பிள்லாம் வரும்போது அவங்களெல்லாம் வந்து பெரிய காம்படிட்டராக நினைக்கல. ஏன்னா சாம்சங் வந்து பார்த்தோன்னா தே ஆர் நாட் இன்டு மொபைல்ஸ், கரெக்டாக. அவங்க வந்து பார்த்தோன்னா எல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜு, ஏசி அந்த மாதிரியான ஹோம் அப்ளையன்சஸ் அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஆப்பிளும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மொபைலுக்கே வரல. அவங்க கம்ப்யூட்டர் வச்சுருந்தாங்க, அல்லது இது இந்த மாதிரிலாம் தான் வச்சுருந்தாங்களே ஒழிய அவங்க இந்த லைனுக்கே வரல. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே வந்து தே அண்டர் எஸ்டிமேட் த காம்படிஷன். இன்ஃபேக்ட் அவருடைய ஃபைனல் இதில் வந்து ரிட்டையர் ஆகும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை சேஞ்ச் பண்ணிக்காமல் இருந்ததுனால தான் நாங்கள் இன்றைக்கி அவுட் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் அந்த கம்பெனி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு வந்து பண்ணுறாங்களா, இல்லை ஓல்டு ட்ரெடிஷன் அதில் தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன இது சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நீங்கள் அமேசானில் ஒரு பொருளை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னதாக இருந்ததுன்னா மோஸ்ட்லி நாளைக்கு தான் வந்து, நாளைக்கோ அல்லது 2 நாள் கழிச்சோ தான் அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவர் ஆகும், கரெக்டாக. சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் குயிக்காக கொடுக்குறாங்க. இப்போ பிளிங்கிட்னு ஒரு இது இருக்குது. அவங்க வந்து பார்த்தோங்கன்னா அடுத்த ஜெப்டோ அடுத்த 10வது நிமிஷத்தில் கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா. சின்ன பொருளாக இருக்கட்டும் பெரிய பொருளாக, அது மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து அமேசானில் ஒரு பொருள் 40 ரூபா இருக்குது, இவன் வந்து என்னென்னா 45 ரூபா வைக்கிறான். நீங்கள் 40 ரூபா பொருள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 1 நாள் 2 நாள் ஆகும். 45 ரூபா பொருள் அதே இது வந்து 45 ரூபா கொடுத்திங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிளிங்கிட்ங்கிற கம்பெனி வந்து அமேசானுக்கு பயங்கர டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க. அமேசான் அவ்வளோ பெரிய ஜெயண்ட்டு. யூ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட், மேபி 3 years 5 years டவுன் த லைனில் வந்து பிளிங்கிட் வில் பி மச் பிகர் தென் த அமேசான். ஸோ நம்மளுடைய காம்படிட்டர் என்ன பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸ் இருக்கா. ஸோ இது இல்லாமல் நம்ம பார்த்துட்டு அதர் தென் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் பார்த்தோம் அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக இது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்விடியா அண்ட் யூஎஸ் கம்பெனி அண்டு வந்து லாஸ்ட்டு 5 years மோர் தென் 100% வந்து க்ரோத் இருக்குது. ஸோ அது மாதிரி அதை பார்த்துட்டு டெஃபினட்டாக நம்ம பண்ணலாம். ஓகே, ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பாருங்கள். அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத துறைகளில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்பெனி பெருசாக க்ரோத் ஆகாது அப்படின்னு. இப்போ ரிலையன்ஸ் ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ரிலையன்ஸ் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பல்வேறு துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸாக இருக்காங்க. ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா கரெக்டு தானே, இது நம்ம எப்படி நம்புறாங்க? இல்லை, அதாவது என்னென்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து தே ஆர் இன்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், புரியுதுங்களா. அதில் வந்து அவங்க கால் பதிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த பிஸ்னஸ் வந்தாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணணும், வேறு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இங்கே நிறைய பேர் வந்து அதுலேயே அவங்க இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, ஓகேங்களா. அதுலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் அடுத்ததுன்னு போகக்கூடாது. இப்போ நீங்கள் ரிலையன்ஸ் நீங்கள் சொன்னதுனால நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரிலையன்ஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜியோ எடுத்துக்கிட்டாங்க. ஜியோ எடுத்தபோது கூட யோசிச்சு பாருங்கள், ஜியோ எடுத்தபோது நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு சிஸ்டத்தில் இருக்கீங்க, இன்னொன்றுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னதுன்னா உங்களுக்கு ஃப்ரீயான்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வருவீங்க, ஓகேயா. அப்போ உங்கள்கிட்ட பணம் இருந்தது, ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கப்போ 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் யூஸ் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா எல்லாருக்குமே அவங்க ஒரு பேர் இருக்கும், ஜியோன்னு ஒரு பேர் போட்டு நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போயும் ப்ரைஸிங் கொஞ்சமாக கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா இட் இஸ் வித் ஈக்குவல் எவ்ரி ப்ரைஸ். இன்றைக்கி அந்த மாதிரி வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட் பிடிச்சாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸ் ரீட்டைல் எடுத்துங்க, ரிலையன்ஸ் டிஜிட்டல் எடுத்துங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தே ஆர் டேக்கிங் டைம். எடுத்த உடனேயே எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் வந்து
10 மாடல் அப்படிங்கிற மாதிரி பண்ணலை. அண்ட் எகெயின் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரிலையன்ஸில் வந்து அவங்களுடைய குழந்தைங்களும் தலையெடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை நீ பார்த்துக்கோ, அந்த பிஸ்னஸ் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுனால, அதே மாதிரி தான் டாட்டா. நீங்கள் ரிலையன்ஸ் சொன்ன மாதிரியே டாட்டா, ரிலையன்ஸை விட டாட்டாவில் வந்து அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. டாட்டாவும் எடுத்தோடனே எல்லா பிஸ்னஸும் இல்லை, தே வில் டேக் ஒன் அட் அ டைம். ஸோ அந்த மாதிரி டெஃபினட்டாக நம்ம பண்ணலாம். பட் நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், அதுலேயே நான் இன்னும் பெருசாக சக்ஸஸ் பண்ணலை, அதுக்குள்ளே எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரையும் அவர் விருப்பப்பட்டதுன்னு கிடையாது, அவர் விருப்பப்பட்டாலும் அதுக்கான மார்க்கெட் என்ன இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு புதுசாக உள்ளார மார்க்கெட்டுக்குள்ளார வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் ஒரு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு? ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு முதல்ல வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தைரியம் இருக்கணும். மார்க்கெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தடவை கொடுக்கும், ஒரு தடவை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது. அதனால் லாஸை வந்து எப்படி வந்து ஒரு கெயினை நீங்கள் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறீங்களோ, லாஸையும் சந்தோஷமாக புக் பண்ண தெரியணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோன்னா, கெயின் வந்ததுன்னு வச்சிங்களேன், ஐயோ கெயின் இருக்குமா இருக்காதா அப்படின்னு பயந்துகிட்டே இருப்போம். லாஸ் வந்தது அப்படின்னதுன்னா, இல்லை திரும்பிடும்னு எட்டர்னல் ஆப்டிமிஸ்டிக்காக மாறிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ரேடுக்கு போகிறேன், அந்த ட்ரேட் வந்து மேலே போகும்னு நினைக்கிறேன், பட் நான் எதிர்பார்த்ததை விட ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா, ஓகே திஸ் இஸ் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கணும். அதாவது இந்த லாஸையும் ப்ராஃபிட்டையும் ஈக்குவலாக எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும். இது வந்து நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப திஸ் இஸ் ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் வந்து என்னென்னா, இந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு போகிறீங்கன்னா ஓரளவுக்காவது பணம் இருக்கணும். பிகாஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் யுவர் டைம். ஸோ நான் வந்து 1 லட்ச ரூபாய் நான் வந்து எனிஹோ ஐம் கோயிங் டு இன்வெஸ்ட் 10 hours டைம். அப்போ 1 லட்ச ரூபாயை வச்சுட்டு 10 hours இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் 10 லட்சமோ 20 லட்சமோ வச்சுட்டு பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த டே அவுட்கம் வந்து அங்கே சிங்கிள் எக்ஸ்னால் இங்கே 10x. அதனால் இந்த மாதிரி இதுக்குன்னு வரும்போது யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் சைஸபிள் அமௌண்ட். உங்களுக்கு சைஸபிள் அமௌண்ட் இல்லைன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு ஃபண்ட் மேனேஜர் பார்த்துட்ருக்காரு, ஈவன் கம்மியான மணிலேயே போகலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் விளையாடணும் அப்படின்னா ஒரு 5 lakhs 10 lakhs ஆகுது மினிமம் இருந்தால் தான் ஓரளவுக்கு பணமே சம்பாதிக்க முடியும். பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் தெரியல, அதனால தான் அதிகபட்சமான இவங்க லாஸை பார்க்குறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னா எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த சொல்லலாம் சார்? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, முதல்ல அவங்க வந்து எந்த ஸ்டாக் வாங்குகிறோம், அந்த ஸ்டாக்கை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபார்மாவில் இருக்கேன், அல்லது ஒரு ஐடியில் இருக்கேன், அல்லது ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸை பற்றி ஓரளவுக்கு தெரியும், அதோடைய க்ரோத்தும் ஓரளவுக்கு தெரியும். ஸோ அப்போ நான் எடுக்கும்போது ஓகே இந்த பர்டிகுலர் விஷயத்தினால இந்த இண்டஸ்ட்ரி இப்போ செட் டு க்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நான் இத்தனை ஸ்டாக்ஸ் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் செக்டரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நான் பண்ணலாம். ஒன்று. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டாக்கில் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னதுன்னா அந்த கம்பெனியில் வந்து நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். எப்போ கான்ஃபிடென்ஸ் போகலாம் அப்படின்னதுன்னா, அந்த கம்பெனி வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க, மார்க்கெட்டில் வந்து அந்த கம்பெனியை வந்து இன்றைக்கி ரெக்கக்னைஸ் பண்ணலை, பட் இட்ஸ் அ குட் கம்பெனி அப்படின்னா நம்ம ஹோல்டு பண்ணணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, ஓகே இப்போ அது நல்ல கம்பெனி நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இவங்களாவே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம்னு ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறது. 3 மாதம் 6 மாதம் வரலன்னா இல்லை அது வேஸ்ட்டு அப்படின்ட்டு வந்துடுறாங்க. நீங்கள் எப்போ வந்து அது சரியில்லை அப்படின்னதுன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ், சப்போஸ் அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு மார்க்கெட்டில் வந்து பெருசாக இல்லை, அல்லது அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன், அல்லது வேறு யாரோ ஒருத்தர் வந்து மேனேஜ்மெண்ட் மாறி இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வெளியில் வரணும். ஏன்னா ஒவ்வொரு பிஸ்னஸும் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துட்டு தான் வரும். நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுல தான் வந்து ரிட்டனே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் எடுத்திங்கன்னா இனிஷியலாக 5 இயர்ஸில் ஸ்டேட் பேங்க் ரிட்டனே கொடுக்கல, அதுக்கப்புறம் தான் வந்து ரிட்டன் கொடுத்தது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஐஷர் மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அது வந்து கொடுக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் ஒரு பைக் வாங்கினாங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளோ கொடுக்குது மைலேஜ். இப்போ நான் வாங்குகிற காலத்தில் மைலேஜ் எவ்வளோ மைலேஜ் அப்படிமா. இன்றைக்கி யாராவது மைலேஜை பற்றி பேசுகிறாங்களே? இப்போ வந்து என்னென்னா டேங்கை ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணு அப்படிங்கிறாங்க. எவ்வளோ மைலேஜ் அதெல்லாம் தெரியாது. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து இந்த டிஸ்போசபிள் இன்கம் இருக்குது. அதனால என்னென்னா முன்னாடி 40,000 50,000 கம்மியாக வாங்கணும்னு நினச்சவங்க இன்றைக்கி 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சத்துக்கெல்லாம் பைக்கு வாங்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து சர்ப்ளஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு கம்பெனி நல்ல க்ரோத் பாத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னா, அந்த கம்பெனி வந்து நடுவில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுன்னா கூட நல்ல அதில் வந்து நம்ம லாங் டைமாக ஹோல்ட் பண்ணலாம்.
இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பங்கு சந்தை தொடர்பான பல்வேறு சீக்ரெட்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.